ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். நம்ம வீட்டின் உட்புறம் வரக்கூடிய சுவர்கள் 4.5 அங்குல சுவர்களாக நம்ம அதிகமாக பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த சுவர்கள் எப்படி லோடு தாங்குமா, அதில் உள்ள எலக்ட்ரிஷியன் ப்ரொவிஷன்லாம் நம்ம எப்படி அதில் ப்ரொவைட் பண்ணுறது, ஜன்னல் பாயிண்ட்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அது சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்கிட்ட நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் உள்ள டெக்னிக்கலான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வீட்டை 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் நம்ம பிளான் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் சொல்கிற ஆர்ஆர் மேசன்ட்ரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓப்பன் ஃபவுண்டேஷன் வழியாக நம்ம கட்டிடத்தை கட்டுறது, இது வந்து டெக்னிக்கலாக லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வகையான கட்டிடங்களுக்கு நம்ம 3/4 அடி வால் தான் நம்ம அதிகமாக பிளான் பண்ணோம். ஏன்னா லோடு முழுவதுமே அந்த சுவர் வழியாக தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம 3/4 அடி வால் தான் முக்கியமாக நம்ம கொடுக்கணும். பட் நம்ம இப்போ இருக்கிற லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரை தாண்டி நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வழியாக நம்ம அதிகமாக இப்போ கட்டிடங்கள் நடக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் காலம் பீம்ஸ் வழியாக தான் நம்ம அதோடைய டோட்டல் லோடையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை அந்த காலம் பீம்ஸ் வந்து செயல்படுத்துது. ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த சுவர்கள் என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரைவசின் சம்மந்தப்பட்ட வேலையை மட்டும்தான் இந்த சுவர் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் செய்யுது. முக்கியமாக நம்ம ப்ரைவசி விஷயமாகவும் ஒரு செக்யூரிட்டியாக நம்ம வீட்டை பாதுகாக்கிற வேலையாகவும் இந்த சுவர் வந்து நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு உதவுது. முக்கியமாக நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கட்டிடங்களில் நீங்கள் சுவர்களை நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு 10 வருஷம் கழித்து அந்த வாலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரூம்ஸ் வந்து அந்தந்த இடங்களில் நம்ம பிளான் பண்ணி சேஞ்ச் பண்ணவும் முடியும். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு நம்ம இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் உள்ள 4.5 அங்குல சுவர் பார்த்திங்கன்னா எந்த விதமான லோடையுமே அந்த சோற்று வழியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ 4.5 அங்குல வாலில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் உள்ள அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்பேஸிங் வந்து ஸ்கொயர் ஃபீட் விஷயத்தில் நம்மளுக்கு அதிகமான ஒரு இடம் கிடைக்கிது. 4.5 இன்ச்சுங்க வந்து அதுக்குள்ளே ஹோல் வாலுக்குள்ள இடமே நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு ஃப்ளோர் ஏரியாவில் கிடைக்கிறதால இது ஒரு அட்வான்டேஜான விஷயமாக நம்ம பார்க்குறோம். இதில் வர எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் கொடுக்க முடியுமாங்கிற சந்தேகம் நிறைய பேர்ட்ட இருக்குது. அது கொடுக்க முடியறதால தான் நம்ம 4.5 அங்குல வாலை நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு அந்த ஜன்னல் வைக்கிறதுக்கோ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கோ அந்த சுவர் வந்து ஒரு எனஃப், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதில் உள்ள ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதே போல் நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் நம்ம சைட்டுக்கு நம்ம 4.5 அங்குல வால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த வேலையின் டெக்னிக்கலான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 4.5 அங்குல வாலுக்கு ஒரு 2.5 அடிக்கு ஒரு தடவை நம்ம 2 இன்ச்சுக்கு ஒரு சில் கான்க்ரீட் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். ஒரு ஹூப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி ஒரு 8 mm ராடு கொடுத்து 2 இன்ச்சுக்கு நம்ம கான்க்ரீட் போட்டால் போதும். பேக் சைடில் பார்த்தா தெரியும், இங்கே ஒரு 2 இன்ச்சு கான்க்ரீட் வந்து நம்ம பிளான் பண்ணிப்போம். அதுக்கு மேலே ஒரு 2 அடி ரைஸ் பண்ணி அங்கே ஒரு சீல் பீம் 2 இன்ச்சுக்கு கொடுத்துருப்போம். அதுக்கு மேலே நம்ம லிண்டல் ப்ரொவிஷனுக்கு வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம 4.5 அங்குல வாலை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ரூஃபில் கொண்டு போய் முட்டக்கூடாது. அதில் வந்து ஒரு 6 அங்குலம் வந்து லூஸ் வச்சு அதில் உள்ள சிப்ஸ் கான்க்ரீட் பேக் பண்ணுறதால இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷனால் வர கிராக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 4.5 அங்குல வாலில் இதுதான் ஒரு டெக்னிக்கலான விஷயம். இதில் யூஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் தான் அதிகமே தவிர எந்தவித டிஸ்அட்வான்டேஜஸும் கிடையாது. ஸோ அதேமாதிரி வெளிப்புற சுவர்கள் எதுக்கு நம்ம 3/4 அடி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வெளியில் இருக்கிற அந்த தக்க வெப்பநிலையால் ஈஸியாக அது வந்து தண்ணீர் வந்து உறிஞ்சக்கூடியதாகவும் அதிக வெப்பத்தை வந்து கடத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அவுட்ரு சைடு மட்டும் நம்ம 9 inches வால் வந்து ப்ரொவிஷன் நம்ம பிளான் பண்ணுறது. ஏன்னா அதில் உள்ள இபி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே மெயின் சப்ளை அதன் அவுட்ரு சைட்லேருந்து தான் வரதால் அந்த இடத்துல மட்டும் ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸாகவும் நம்மளுக்கு 3/4 அடி வால் வந்து நம்ம ப்ரொவிஷன் கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த 4.5 அங்குல வாலக்கூடிய டெக்னிக்கலான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடு கட்டக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.